கிருஷ்ணர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தன்னோட தலையவே வெட்டி கொடுத்த பார்ப்பரிக்காவோட கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களுடன் இணைந்திருப்பது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா. பீமனோட மகன் கடோத்கஜனுக்கும் யாதவ குல மன்னனான மூருவின் மகள் மௌருவிக்கும் பிறந்த மகன் தான் இந்த பார்ப்பரிக்கா. இந்த பார்ப்பரிக்கா சிவனோட தீவிர பக்தன். அதுவும் இல்லாம தன்னோட சின்ன வயசுல இருந்தே சிறந்த போர் வீரனாகவும் இருந்தான். இவனுக்கு காட்டுஜி பார்ப்பரிக்கா அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருந்தது. இவன் முன்ஜென்மத்துல எச்சனா பிறந்து மனிதனா மறுபிறவி எடுத்தானா. குருசேத்திர போர் ஆரம்பிப்பதற்கு முன்பே கிருஷ்ணர் ஒவ்வொரு போர் வீரரையும் அழைச்சு குருசேத்திர போர் நடப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு காலக்கெடு கேட்டாராம். ஒவ்வொரு போர் வீரரும் 15 நாள்லேருந்து 20 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இந்த பார்ப்பரிக்கா மட்டும் ஒரே நிமிடத்தில் முடித்து விடலாம் அப்படின்னு சொன்னானா. அதை கேட்ட கிருஷ்ணர் எல்லா போர் வீரர்களும் 15 நாள் 20 நாள் அப்படின்னு சொல்லும்போது நீ மட்டும் எப்படி ஒரே நிமிடத்தில் முடித்து விடலாம் அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்குறாரு. அப்பதான் பார்ப்பரிக்கா தனக்கு வரமா கிடைச்ச அந்த 3 அம்புகளை பத்தி சொல்றான். சிவனோட தீவிர பக்தனான இந்த பார்ப்பரிக்கா சிவனை நோக்கி கடுமையான தவம் செய்யறான். அவனோட தவத்துல மெய்சிலிருந்த சிவபெருமானும் அவனோட கண் முன்னாடி தோன்றி அவனோட தவத்தை மெச்சி 3 அம்புகளை வரமா தந்தாராம். அந்த அம்புகளோட துணையோடு தான் குருசேத்திர போற ஒரே நிமிடத்தில் முடித்தெடுப்பேன் அப்படின்னு சொன்னானா பார்ப்பரிக்கா. எல்லாம் தெரிஞ்ச கிருஷ்ணரோ எதுவும் தெரியாதது போல பார்ப்பரிக்காவோட திறமையை தன்னை சுற்றி இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்ப்பரிக்காவை கிண்டல் செய்யும் விதமாக பேச ஆரம்பிச்சாராம். வெறும் இந்த 3 அம்புகளை வச்சு எப்படி குருசேத்திர போற ஒரே நிமிடத்தில் நீ முடிப்ப அப்படின்னு கேட்டாராம் கிருஷ்ணர். சரி என்னுடன் வா அப்படின்னு சொன்ன கிருஷ்ணரோ பார்ப்பரிக்காவையும் சுற்றி இருந்த அனைவரையும் ஒரு காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாரு. அங்க பார்ப்பரிக்காவை ஒரு மரத்து முன்னாடி நிக்க வச்ச கிருஷ்ணரோ அந்த மரத்துல இருக்கிற அனைத்து இலைகளும் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. பார்ப்பரிக்கா கண்ணை மூடின நேரமா பார்த்து கிருஷ்ணர் அந்த மரத்தோட இலையிலிருந்து ஒரு இலையை எடுத்து தன்னோட பாதத்துக்கு அடியில வச்சு மறைச்சிடுறாரு. இப்ப பார்ப்பரிக்காவோ தன்னோட முதல் அம்பை எடுத்து அந்த மரத்தோட முதல் இலைக்கு குறி வைக்கிறாரு. முதல் இலைக்கு குறி வச்ச அந்த அம்போ தன்னோட அடுத்த இலக்கான கடைசி இலைக்கும் குறி வைக்குது. கடைசி இலைக்கு குறி வச்ச அந்த அம்பு நேரா கிருஷ்ணர் பாதத்தை நோக்கி வருது. இப்ப கிருஷ்ணர் அந்த பாதத்தை மேல தூக்குறாரு. அந்த இலையை நோக்கி பாயுது அந்த அம்பு. பார்ப்பரிக்கா கிட்ட இருந்த 2வது அம்போ அவர் குறி வச்ச பொருளை தவிர மற்ற பொருட்களையும் மனிதர்களையும் காக்க அது பயன்படும். இந்த 2வது அம்பை உபயோகப்படுத்தாமல் இருந்தால் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்துவிடும். காப்பாற்றப்பட வேண்டிய விஷயங்களை காப்பாற்ற இந்த 2வது அம்பு பயன்படும். இப்போ பார்ப்பரிக்காவோ தன்னோட 3வது அம்பையும் எடுத்து மரத்தை நோக்கி பாய்ச்சிறான். இப்போ மரத்தில் இருக்கிற அத்தனை இலைகளும் ஒரே இடத்துல விழுந்துச்சான். இதை பார்த்து அனைவருமே பார்ப்பரிக்காவை ஆச்சரியத்தோட பார்த்தாங்களாம். இந்த 3 அம்புகளையும் சிவனிடமிருந்து பார்ப்பரிக்கா பெறும்போது 2 நிபந்தனைகளை சிவன் வச்சாராம். முதல் நிபந்தனையா இதை சொந்த பகைக்கு பயன்படுத்தக்கூடாது. 2வதா போர்க்களத்தில் யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்க பக்கத்தில் நின்று போர் புரிய வேண்டும். வெற்றி பெறும் பக்கத்தில் இருந்து போர் புரியக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை தான் சிவன் வச்சிருந்தாரு. அதுபோக பார்ப்பரிக்காவும் தன்னோட குருக்கு தட்சணையாக தோற்கின்ற நிலையில் எந்த அணி இருக்காங்களோ அவங்க பக்கத்திலேயே நின்று நான் போர் புரிவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருந்தானா. இப்போ பார்ப்பரிக்காவை பார்த்த கிருஷ்ணரோ சரி நீ யாரிடம் நின்று போர் புரிவதாக உள்ளாய் அப்படின்னு கேட்டாரா. அதை கேட்ட பார்ப்பரிக்காவோ கௌரவர்கள் 100 பேர், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு படைபலமும் அதிகம். பீஷ்மர், துரோணர், கர்ணன் அப்படின்னு வலிமை மிக்கவர்களாக அவங்களுக்கு துணை இருக்காங்க. இப்ப பாண்டவர்களே பலவீனமாக உள்ளனர். அதனால அவங்க பக்கத்துல தான் நின்று நான் போரிட போறேன் அப்படின்னு சொன்னானா பார்ப்பரிக்கா. அதை கேட்ட கிருஷ்ணரோ நீ அப்படி போர் செய்தால் பாண்டவர்கள் ஒரு நிமிடத்திலேயே வெற்றியடையும் நிலைக்கு வந்து விடுவர். பிறகு நீ தோல்வி அடையும் நிலையில் உள்ள கௌரவர்கள் பக்கம் சென்று விடுவாய். நீ அங்கு சென்று அடுத்த நிமிடத்திலேயே பாண்டவர்கள் தோற்கும் நிலைக்கு வந்து விடுவர். அடுத்த நிமிடத்தில் நீ பாண்டவர்களிடமும் வந்தாக வேண்டும். நீ சொல்வது போல் நடந்தால் இந்த போருக்கு ஒரு முடிவு என்பதே இருக்காது. வெற்றி தோல்வி என்பதே கிடையாது. இதையெல்லாம் கேட்ட பார்ப்பரிக்காவோ குழப்பமான சூழ்நிலையோடு கிருஷ்ணரை குழப்பமா பார்த்தானா. இப்போ கிருஷ்ணரோ பார்ப்பரிக்காவை பார்த்து வீரனே உன்னால எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன உதவி வேண்டும் இப்போதே சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பார்ப்பரிக்கா. இந்த போரோட முடிவை பாதிக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான், அவனோட தலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம் கிருஷ்ணர். அதை கேட்டு பார்ப்பரிக்காவோ யார் அவன் இப்போவே சொல்லுங்க, அவனோட தலையை கொய்து வந்து உங்ககிட்ட தரேன் அப்படின்னு சொன்னானா.
உறவினர்களுக்காக போர் செய்ய எண்ணாம தன்னோட குருக்கு கொடுத்த தட்சணைப்படியும் சிவன் கொடுத்த நிபந்தனைப்படியும் போர் செய்யும் உன்னுடைய தலைதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாராம் கிருஷ்ணர். அதை கேட்ட பார்ப்பரிக்காவோ அதற்காக கொஞ்சம் கூட தயங்காம உடனே ஒப்புக்கொண்டானா. அவனோட பக்தியை மெச்சின கிருஷ்ணரோ அவனுக்காக ஒரு வரத்தை கொடுத்தாராம். என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்ட கிருஷ்ணர் கிட்ட பார்ப்பரிக்காவோ தான் இறந்தாலும் குருசேத்திர போர் முழுவதையும் தன்னோட கண்ணால பார்க்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்டானா பார்ப்பரிக்கா. அடுத்த நிமிடமே பார்ப்பரிக்கா தன்னோட தலையை இந்த போருக்காக தியாகம் செய்யறாரு. பார்ப்பரிக்காவோட தலையை எடுத்துட்டு போன பீமனும் மலையோட உச்சிக்கு போய் அந்த தலையை வைக்கிறாரு. 18 நாளும் குருசேத்திர போற பார்ப்பரிக்காவோட கண்கள் பார்க்குது. ஆமாங்க, பார்ப்பரிக்கா இருந்திருந்தா மகாபாரத போருக்கு ஒரு முடிவு என்பதே இருந்திருக்காது. குருசேத்திர போருக்காக தன்னோட தலையவே துண்டிச்ச பார்ப்பரிக்காவும் ஒரு சிறந்த போர் வீரன் தான். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியா பார்த்து ரசிக்க முடியும். அடுத்த கதையில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா.